நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பயந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால் பிளட் கிளாட் ஆயிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலையும் சரி இல்லை நியூஸ்லையும் சரி மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன சொன்னாங்க, அடடா மச்சான் நானும் வந்து 2 டோஸ் வந்து கோவிஷீல்டு தான்டா போட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே 2 டோஸ் கோவிஷீல்டு தான் வந்து போட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த கோவிஷீல்டு தான் வந்து கண்டிப்பாக போட்டிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் இப்போ அந்த நியூஸ் வந்து ஏன் வெளிவந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் கண்டிஷனில் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்பயும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் எப்போ போடப்பட்டது அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் போடப்பட்ட கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் நடந்த கேஸ் அப்படின்னே சொல்லணும். அதுக்கு தான் இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் அதோட செய்தி அப்படிங்கிறத இப்போ ரொம்ப அதிக அளவில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால் இப்படி பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால், அதாவது பிரிட்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்தது. கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்காட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை வந்து போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவிலிருந்து கொஞ்சமாவது தப்பிக்க முடியும். அதாவது கொரோனா வராதுன்னு சொல்ல முடியாது, கொரோனா வந்தாலும் அதோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேமி ஸ்காட் அப்படிங்கிறவர் அந்த கோவிஷீல்டு வந்து போட்டுக்கிறாரு. போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடம்பு வலி இருக்குது, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து பயங்கரமாக வலிக்குது, இது மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவிஷீல்டு போட்ட நீங்களாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், கோவிஷீல்டு போட்ட அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா வந்தால் என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குமோ, ஒரு பாடி பெயின் இருக்குமோ, அதே பாடி பெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. உங்களுக்கு இருந்ததா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து இருந்திருக்குது. இந்த சிம்டம்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆயிருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஸ் வந்து போடுறாரு. அப்பவே வந்து கேஸ் வந்து போடுறாரு. அதாவது இந்த கோவிஷீல்டு போட்டனால தான் எனக்கு இப்படி ஆயிருச்சு, நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸ் போடுறாரு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்படி போட்டுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னனால தான் இந்த தடுப்பூசியை நான் வந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸ் போடுறாரு. அந்த கேஸுக்கான இப்போ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. அதுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக வந்து இந்த வேக்சின் போட்டால் ரேர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருக்கீங்க, அதாவது டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மூலிமா அந்த சிண்ட்ரோம் மூலிமா வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கிளாட் ஆகிறது, இந்த ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூஸ் வெளியே வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் வந்து போயிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஆனால் எல்லா நியூஸ் சேனல்லையும் போடுறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால் பக்க விளைவு ஏற்படுமா, கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, எல்லாரும் பத்திரமா இருங்க, இந்த மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லணும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் சொல்ல போனால் என்ன மேட்டர்னா, ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி தான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருப்பீங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் போட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இப்படி இருக்கையில் அந்த கேஸ் அப்படிங்கிறது எப்போ போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு, அதாவது அந்த மாதிரி ஒரு ரேர் கண்டிஷனில் பக்க விளைவு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 45 நாளைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்க விளைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து இருக்குது. ஹார்ட் அட்டாக்னால நிறைய பேர் செத்து போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி அப்படிங்கிறது ஒன்று வரல அப்படின்னா, அதாவது கோவிஷீல்டாக இருக்கட்டும் இல்லை கோவேக்சினாக இருக்கட்டும், இந்த தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிடோட போராடிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால் கோவிட் வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்ட் ஆனாலும் அதோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு திணறல் ஏற்படுறது, அந்த நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால எல்லாருமே இதை நம்பி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க. இப்படி இருக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாண்டில், அதாவது பிரிட்டனில், யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி போட்டதில் இப்படி ஒரு ரேர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஜேம்ஸ் ஸ்காட் வந்து எப்படி ஒரு கேஸை வந்து போட்டிருந்தாருன்னா, அதாவது நீங்கள் சொல்லி தான் நான் இந்த கேஸை, இந்த வேக்சினை வந்து நான் போட்டுக்கிட்டேன், ஆனால் இப்படிலாம் ஆகும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இப்படிலாம் ஆகுங்கிறத என்கிட்ட சொல்லலை, அதனால தான் வந்து இந்த கேஸ் வந்து போட்டேன். அப்படி இந்த கேஸ் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது 1 லட்சம் பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டஈடாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது போயிருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சின் போட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நமக்கு எந்த வித பாதிப்பும் வந்து ஏற்படாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னே சொல்லணும். அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வதந்தியை நம்பி அதை பற்றி நியூஸ் வந்து நிறைய வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க தான் வேக்சினை கண்டுபிடிச்ச மாதிரி, இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான பக்க விளைவுகள் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லி இன்னும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயப்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இது 2021 போட்ட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்தனால, நியூஸ் வந்து வெளிவந்தது உடனே மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட வேணாம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வேக்சினால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வேக்சின் மட்டும் இல்லை, இன்னும் இது மாதிரியான நிறையா வேக்சினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ, இந்த சொட்டு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, போலியோ, இந்த போலியோ சொட்டு மருந்து வராமல் இருந்தால் இன்னும் நம்ம மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஊனமாக வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது அந்த வேக்சின் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த வேக்சினால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோவிட் வேக்சின் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த வேக்சின் போட்டாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். அது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கண்டிஷனில் ஒரு 1 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்கும். அதனால் இதை கண்டு யாரும் வந்து பயப்பட வேணாம். இதை கண்டு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தடுப்பூசிகள் வருது அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் போட சொல்கிறப்ப அதை போடாமல் யாரும் வந்து மறுக்க வேணாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோவிட் வேக்சினை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, தேங்க்யூ.